இன்னார் தான் இந்த கர்ப்பத்துக்கு காரணம்னு ஆனந்தி வாயை திறந்து சொல்லணும். இல்லைனா கெட்டு சீரழிகிற பொண்ணுகளுக்கு இது தப்பான முன்னுதாரணமா ஆயிரும். பஞ்சாயத்தோட கோபத்துக்கு அழகப்பன் குடும்பம் அளவ வேண்டி இருக்கும். இந்த உண்மையை ஆனந்திய வாயை திறந்து சொன்னாலும் சரி, இல்ல நீங்க இதை யாராவது கேட்டு இதுதான் நடந்துச்சுன்னு பஞ்சாயத்துல சொன்னாலும் சரி, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு உண்மை தெரியணும். அம்புட்டுதேன். என்னடி இவங்க ஆனந்தி ஏதோ தெரிஞ்சே தப்பு பண்ண மாதிரி ஒரு முடிவோட பஞ்சாயத்தை நடத்துறாங்க. இதுவா பஞ்சாயத்து? யாருமா அத? ஆனந்தியோட கூட்டாளியா? பஞ்சாயத்தை எப்படி நடத்தணும் நடத்த கூடாதுன்னு நீ எதுவும் பாடம் எடுக்க வேணாம். எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எப்படி கேட்டா உண்மை வருன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாரும் உக்காந்துருக்கோம். வந்தமா கல்யாணத்தை பார்த்தமா மொய்ய வச்சமா பந்திய நிறைச்சமான்னு ஊரு போய் சேர்ந்துகிட்டே இருக்கணும். அதுதான் உனக்கு நல்லது. ரெஜினா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நாங்க பேசிக்கிறோம். இங்க பாருங்க, இவர் சொல்ற மாதிரி நாங்க ஏதோ கல்யாணத்துக்காக வந்தவங்க இல்ல. ஆனந்தி சென்னையில இருக்கும்போது அக்கா தங்கச்சியா அம்மா பொண்ணா கூடவே இருந்து பழகினவங்க. எங்களை பேச வேணான்னு சொன்னா எப்படி? பஞ்சாயத்தை எப்படி நடத்தணும்னு பாடம் எடுக்காம என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, கேப்போம். ஆனந்திக்கு நடந்த அநியாயம் எப்போ எப்படி எந்த நிலைமையில நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் எல்லார் முன்னாடி அவ தெள்ள தெளிவா சொல்லிட்டான். பாதிக்கப்பட்டு வந்து நிக்கிறா. என்ன இருந்தாலும் அவ உங்க ஊர் பொண்ணு இல்லையா? அவளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னா நீங்க எல்லாரும் தானே அவளுக்கு துணையா இருக்கணும்.